என் நேம் யாழினி. நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீட்டில் தான் சொன்னாங்க. பண்ணலான்னு நான் புக்ஸ் வாங்கி யூடியூப்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணேன். ஆனால் எனக்கு வீட்டில் அந்த மாதிரி ஒன்று படிக்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் இல்லை. நான் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது படிக்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக டிவியோட ஆட் பார்த்தேன். நெக்ஸ்ட் டேவே வந்து விசிட் பண்ணேன். என் பேரண்ட்ஸுக்குமே இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டாஃப்ஸ் டைமே பேசினோம், நல்லா கைண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பேசினாங்க, சப்போர்ட்டிவாகவும் பேசினாங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்டே பண்ணிட்டேன். 5 o'clock to 10 o'clock அப்படின்னு நான் நினச்சதும் ஸோ ஸ்லீப் எல்லாமே டிப்ரைவ் ஆகும், ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமாங்கிற டவுட்டில் தான் வந்தேன். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா 1 week ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ண முடியலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்தேன். எனக்கு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையுமே மிங்கிள் ஆகிடுச்சு. நிறையா பீப்புள்ஸ் வந்தாங்க. ஸோ என்ன தெரியாமலே வந்து நான் இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டை ஸ்டடீஸ்க்காக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறனால எனக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து ஹார்ஷாக தெரியல. ஸோ ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். அதான் ஜிஎஸ் எடுத்துட்டா ஐஎன்எம் பாலிட்டி அதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். தமிழ் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணது தான். இன்ஜினியரிங்கில் தமிழ் வராது தெரியும். எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஜிஎஸ்க்கு வந்து நம்ம மகாநவீன் சார் தான் அவ்வளோ ஈஸியாக என்ன சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவருக்கு எப்படி தெரியுமோ சொல்லிக் கொடுக்காம எங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த வைஸ் ஜிஎஸ் வந்து தரவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் வந்து லிங்கேஸ்வரி மேம், அவங்களும் அதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக இது கூட தெரியாதா அந்த மாதிரிலாம் யாருமே பிஹேவ் பண்ணதே இல்லை. ஸோ சிம்பிளாக பேஸ் லெவல்லேருந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. சில்லி டவுட்ஸ் எல்லாம் நானே நிறையா தடவை போய் கேட்டிருக்கேன். மூஞ்சி சுளிக்காமல் சொல்லி தருவாங்க. அந்த வகையில் அதனால தான் அவங்கள போய் நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஊர்லேருந்து புது பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. புதுசாக என்கேஜ் ஆகுறோம். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்க்குறது, அவங்களோட பேசுகிறது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஜாலியாக இருக்குது. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ். ஏதாவது மார்க் கம்மியாகிடுச்சு டெஸ்ட்டில் அப்படின்னா வந்து கேட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. எப்போனாலுமே என்ன டவுட்னாலுமே சொல்லிக் கொடுப்பாங்க, ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் மேக்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினச்சி தான் வந்தேன். பேருக்கு தான் இன்ஜினியரிங் கோவிட் பேட்சில் பாஸ் பண்ணனால மேக்ஸ் டச் விட்டு போயிடுச்சு. ஸோ மேக்ஸுக்கு பார்க்கும்போது மேக்ஸ் சார் வந்து ஈஸியாக அகைன் டெய்லி டெஸ்ட் வச்சு சிம்பிளாக சொல்லி தருவாங்க. ஜிஎஸ்க்கு மகாநவீன் சார் சொல்லவே தேவையில்ல, நடத்தும் போதே படிக்க வச்சிடுறாரு, கிளாஸ்லேயே பாதி படிக்க வச்சிடுறாரு. தென் தமிழுக்கு தமிழம்மா அவங்களும் நடத்தும் போதே படிக்க வச்சிடுறாங்க, தமிழும் தரவு பண்ணி விட்டுடுறாங்க. சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமி அது எல்லாமே எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க. எந்த சப்ஜெக்ட் இவங்ககிட்ட தான் போய் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு இல்லை, எந்த சப்ஜெக்ட் எந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே சொல்லித்தராங்க. ஹாஸ்டல் நான் அகைன் காலேஜ்லேயும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன், ஒர்க் பண்ணும்போதும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு ஹாஸ்டல் புதுசாக தெரியல. பட் இந்த ஹாஸ்டலில் வர தண்ணி வரல, ஃபுட்டு அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ்னாலுமே உடனே பார்த்து பண்ணிடுறாங்க. எங்களுக்கு என்ன வேணும் வேணான்னு சொல்லி கேட்டு அப்போயே சொல்யூஷன் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த வகையில் சூப்பர். டிசிப்ளின் வித் கன்சிஸ்டன்சி.